பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்வாங்க. அதுலயும் இந்த கோப்ரான்னு சொல்லப்படுற நாகப்பாம்புகள் ரொம்பவே மோசமானது. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 38 வகையான கோப்ரா பாம்புகள் இருக்கு. அதுல மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடிய விஷம் கொண்ட மிகவும் ஆபத்தான 10 கோப்ரா பாம்புகள் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். பிளாக் கோப்ரா, இதுக்கு ஃபாரஸ்ட் கோப்ரா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. நம்ம ஊர்ல இத கருநாகம்னு சொல்வாங்க. இந்த பாம்புகள் பெரும்பாலும் காடுகள்ல மட்டும்தான் இருக்கிறதாலேயே இத ஃபாரஸ்ட் கோப்ரான்னு அழைக்கிறாங்க. இது சராசரியா 9 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த கோப்ரா இனம் பெரும்பாலும் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க காடுகள்ல தான் அதிக அளவுல காணப்படும். ஆப்பிரிக்கால இருக்க மற்ற கோப்ரா பாம்புகளை காட்டிலும் இந்த பாம்பு அதிக அளவுல மக்களை கடிக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் இந்த பாம்பு தன்னோட விஷத்தை வீணடிக்க விரும்புறது இல்ல. ஆனா ஒரு முறை கடிச்சதுன்னா மற்ற எல்லா கோப்ரா பாம்புகளை விடவும் அதிகப்படியான விஷத்தை ஒரே கடியில இதால செலுத்த முடியும். அதாவது ஒரு கடியில கிட்டத்தட்ட 1100 மில்லிகிராம் விஷத்தை இதால மனிதர்களோட உடல்ல செலுத்த முடியும். பட் இதோட ஒரு துளி விஷமே 5 முழுசா வளர்ந்த மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பெரும்பாலும் கோப்ராக்களோட விஷம் கொடிய நியூரோடாக்சின் வகையை சேர்ந்தது. அதனால இந்த நாகப்பாம்புகள் கடிச்சா நம்மளோட நரம்பு மண்டலம் தான் முதல்ல பாதிக்கப்படும். பிறகு உடலை சோர்வடைய வச்சு கடைசியில பக்கவாதம் வந்து மரணம் அடைய வச்சிடும். ரெட் ஸ்பிட்டிங் கோப்ரா, பேர்லயே தெரிஞ்சிருக்கும். இந்த பாம்பால அதோட விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியும், அதாவது விஷத்தை துப்ப முடியும். ஸ்பிட்டிங் கோப்ரா இனத்திலேயே ரொம்பவே வித்தியாசமா இந்த பாம்புகள் சிவப்பு நிறத்துல காணப்படும். இந்த வகை கோப்ராக்கள் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா நாடுகளான சோமாலியா, எத்தியோப்பியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகள்ல தான் அதிக அளவுல காணப்படுது. இந்த பாம்புகள் சராசரியா 4 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்பு படம் எடுக்கும் போது மற்ற கோப்ரா பாம்புகளுக்கு இருக்க மாதிரி ஸ்கேல், அதாவது நாமம் போன்ற அமைப்பு இருக்காது. இது கழுத்தை சுத்தி பிளாக் கலர்ல வெறும் ரிங் போன்ற அமைப்பு தான் இருக்கும். இது இரவு நேரங்கள்ல மட்டும்தான் தன்னோட இரையை தேடி வெளிவரும். இதோட விஷமும் கொடிய நியூரோடாக்சின் வகையை சேர்ந்ததுதான். இந்த பாம்பு கடிக்கிறது மட்டும் இல்லாம இதோட விஷத்தை துப்ப முடியும்னு சொல்லியிருந்தல்ல, அப்படி இதால இதோட விஷத்தை 8 அடி தூரம் வரைக்கும் ஸ்பிட் பண்ண முடியுமாம். இதுல இன்னும் அச்சுறுத்துற விஷயம் என்னன்னா, இதால 40 முறை விஷத்தை தொடர்ந்து ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமாம். இந்த விஷம் நம்ம கண்கள்ல பட்டா நமக்கு பர்மனன்ட் பிளைண்ட்னஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒயிட் கோப்ரா, உலகத்திலேயே ரொம்ப அரிய வகை கோப்ரா இனமா கருதப்படுற இந்த வெள்ளை நாகத்தை ஆல்பினோ கோப்ரா அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே அரிய வகை நாகம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி 100ல 2 நாகங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு காரணம் ஆல்பினிசம் அப்படின்ற ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர் தான். அதனாலதான் மற்ற பாம்புகளோட தோல்ல இருக்க மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் இந்த பாம்புகளோட தோல்ல சுத்தமா இருக்காது. உடல் முழுவதும் வெள்ளை நிறத்துல காணப்படுது. இந்த பாம்போட கண்கள் சிவப்பு மற்றும் நீல நிறத்துல பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்பவே அரிதான இந்த பாம்புகள் காடுகள்ல மட்டும்தான் காணப்படும். இது சராசரியா 7 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. மற்ற கோப்ரா பாம்புகள் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட நிறம் மட்டும்தான் பியூர் ஒயிட்ல இருக்க தவிர விஷம் எல்லா பாம்புகளுக்கும் இருக்க மாதிரி அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததா தான் இருக்கு. இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சா அவங்க 1 மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பாம்புகளை பார்க்கறதே ரொம்பவே அரிதான விஷயம் அப்படின்றதால இந்த பாம்பு கடியால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. சமர் கோப்ரா, இத பிலிப்பைன் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல கிட்டத்தட்ட 14 வகையான ஸ்பிட்டிங் கோப்ராஸ் இருக்கு. அதுல அதிக விஷத்தன்மை வாய்ந்த ஸ்பிட்டிங் கோப்ரானா இந்த பாம்புகளை சொல்லலாம். நார்தன் பிலிப்பைன்ஸ் பகுதிகளில் தான் இந்த பாம்புகள் அதிக அளவுல காணப்படும். இந்த பாம்போட உடல் முழுவதும் எல்லோ மற்றும் பிளாக் நிற பேட்டர்ன்ஸோட இருக்கும். பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இது 6 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்பு கடிக்கிறது மட்டும் இல்லாம அதோட விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியும், அதாவது விஷத்தை துப்ப முடியும். இதால ஆவரேஜா 3 மீட்டர் தூரம் வரைக்கும் விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மனிதர்களோட முகத்துக்கு நேரா குறி வச்சு விஷத்தை துப்பும்னு சொல்றாங்க. இதோட விஷமும் மனிதர்களோட கண்கள்ல பட்டா பர்மனன்ட் பிளைண்ட்னஸ் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. இதோட விஷமும் நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது அப்படின்றதால இந்த பாம்புகள் கடிச்சாலும் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த பாம்போட விஷம் ஒரு மனிதனை 1/2 மணி நேரத்துக்குள்ள கொன்னுடும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்பிட்டிங் கோப்ரா இனத்திலேயே இது ரொம்பவே ஆபத்தான ஒரு பாம்பா பார்க்கப்படுது. மோனோக்ளேட் கோப்ரா,
இந்த பாம்புகள் பொதுவா ஏசியாலையும் சவுத் ஈஸ்ட் ஏசியாலையும் தான் அதிகமா காணப்படுது. ஈரப்பதம் நிறைந்த பகுதிகள், அதாவது சதுப்பு நிலம், நீர்நிலைகள், வயல்வெளி போன்ற இடங்கள்ல தான் இந்த பாம்புகளை அதிகமா பார்க்கலாம். இது ஆவரேஜா 5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த வகை கோப்ரா பாம்புகள் எப்பேற்பட்ட பருவ காலநிலைகளையும் தாங்கி உயிர் வாழக்கூடிய ஒரு பயங்கரமான பாம்பு இனமா இருக்கு. அண்ட் இந்த வகை கோப்ராக்கள் ஆவரேஜா 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. நாகப்பாம்பு இனங்கள்லயே ஹூட் மார்க்கிங் ரொம்பவே அழகா இருக்க ஒரு பாம்பு இனம்னா அது இதுதான். இதோட ஹூட் மார்க் பின்னாடி ரொம்பவே அழகா வட்ட வடிவில் காணப்படும். நாக இனங்கள்லயே இந்த பாம்புகள் கொஞ்சம் சாதுவான பாம்புகளா இருக்கு. தனக்கு ஆபத்து வரும்போது மட்டும்தான் இந்த பாம்புகள் படம் எடுக்கும். அதே சமயம் இதுங்களாலையும் விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியுமாம். ஆனா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பாம்புகள் ஸ்பிட் பண்ணுமாம். பட் என்னதான் சாதுவான தன்மை கொண்டதா இருந்தாலும் இதுவும் மற்ற கோப்ரா பாம்புகள் மாதிரியே ரொம்பவே ஆபத்தான விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு தான். இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சா 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிடுவாங்க. இண்டோ சைனீஸ் ஸ்பிட்டிங் கோப்ரா. இந்த பாம்பை பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ரா இனங்கள்லயே ரொம்பவே சிறிய வகை கோப்ராவான இது சராசரியா 3 இருந்து 4 அடி நீளம் வரைக்கும் தான் இருக்கும். இதோட உடல் அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். இதோட ஹூட் மார்க்கிங்கும் மற்ற நாகங்களை விட ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பாம்புகள் தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் போன்ற ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிக அளவுல காணப்படும். மலைகள்லயும் காடுகள்லயும் மட்டும்தான் இந்த பாம்புகள் அதிகமா இருக்கும். ஸ்பிட்டிங் கோப்ரா இனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பாம்புகளால தன்னோட விஷத்தை வெறும் 3 அடி வரைக்கும் தான் ஸ்பிட் பண்ண முடியும். இந்த தூரம் ரொம்பவே குறைவுதான். இந்த பாம்புகள் அதிகபட்சம் இரவு நேரங்கள்ல தான் வெளியில வரும். பகல் நேரங்கள்ல ஏதாவது ஒரு மறைவான இடங்கள்ல ஒளிஞ்சே இருக்கும். இந்த பாம்போட விஷம் நியூரோடாக்சின் மற்றும் சைட்டோடாக்சின் வகையை சார்ந்தது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி இந்த பாம்புகளோட விஷம் மற்ற கோப்ரா பாம்புகளை விடவே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்தியன் கோப்ரா. ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ரான்னு அழைக்கப்படுற இந்த பாம்பு தான் நம்ம நல்ல பாம்புன்னு சொல்வோம். இதோட ஹூட் மார்க்கிங் மற்ற பாம்புகளை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அண்ட் இந்த ஹூட் மார்க்கிங்க ஃபால்ஸ் ஐஸ்னு அழைக்கிறாங்க, அதாவது பொய்யான கண்கள். இந்த பாம்புகள் கிரே, எல்லோ, பிரவுன், ரெட் போன்ற பல நிறங்கள்ல இருக்கும். இது சராசரி 5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த பாம்பால கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். அதாவது கோப்ரா இனங்கள்லயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய பாம்பா இதுதான் இருக்கு. இந்த பாம்புகளோட விஷமும் நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது. இந்த பாம்பு கடிச்சா ஒரே கடியில 200 மில்லிகிராம் விஷத்தை இதால மனிதர்களோட உடல்ல செலுத்த முடியும். அது அந்த மனிதனை 1 மணி நேரத்துக்குள்ள கொல்லவும் முடியும். இந்தியால ஏற்படுற அதிகப்படியான பாம்பு கடிகளுக்கு முக்கிய காரணமா இந்த பாம்புகள் தான் இருக்கு. கேப் கோப்ரா. இந்த பாம்போட நிறம் பிரைட் எல்லோ கலர்ல இருக்கிறதால இதை எல்லோ கோப்ரான்னு சொல்வாங்க. சதர்ன் ஆப்பிரிக்கா நாடுகள்ல, குறிப்பா சவானா பாலைவனங்கள்ல தான் இந்த பாம்புகள் அதிக அளவுல காணப்படும். இது ஆவரேஜா 5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த வகை பாம்புகள்ல சிலது கோல்டன் பிரவுன் கலர்லயும் சிலது டார்க் பிரவுன் கலர்லயும் கூட காணப்படும். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க கோப்ரா இனங்கள்லயே அதிக விஷத்தன்மை கொண்ட கோப்ரா இனம்னா அது இந்த கேப் கோப்ரா தான். இதோட விஷமும் நியூரோடாக்சின் வகையை சார்ந்ததுதான். பட் இதோட விஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா அதிவேகமா செயல்படக்கூடியதா இருக்கு. இந்த பாம்பு கடிச்சா உடனே கடிப்பட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும், இல்லாட்டி கண்டிப்பா மரணம் தான். மொசாம்பிக்யூ ஸ்பிட்டிங் கோப்ரா. ஆப்பிரிக்க நாடுகளான மொசாம்பிக்யூ, நமீபா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல தான் இந்த பாம்புகள் அதிக அளவுல காணப்படுது. இது சராசரியா 3 இருந்து 4 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்போட நிறம்னு பாத்தீங்கன்னா உடம்பு லைட் ப்ளூ இல்ல ஆஷ் கலர்லயும், இதோட அடிப்பகுதி பிங்க் அல்லது மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இந்த பாம்போட விஷம் நியூரோடாக்சின் அண்ட் சைட்டோடாக்சின் வகையை சார்ந்தது. உலகத்தில் இருக்க ஸ்பிட்டிங் கோப்ரா இனங்கள்லயே அதிக தூரத்துக்கு விஷத்தை ஸ்பிட் பண்ணக்கூடிய ஒரு இனமா இந்த பாம்பு தான் இருக்கு. இதால கிட்டத்தட்ட 10 அடி தூரம் வரைக்கும் தன்னோட விஷத்தை அக்யூரேட்டா மனிதர்களோட கண்களை நோக்கி ஸ்பிட் பண்ண முடியுமாம். இந்த விஷம் கண்கள்ல பட்டா நிரந்தர கண் பார்வை இழப்பு ஏற்படும். இந்த பாம்புகள் விஷத்தை ஸ்பிட் பண்றதை விட அதிகமா கடிக்க தான் ட்ரை பண்ணுமாம். இந்த பாம்பு மனிதரை கடிச்சதுன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு கடிச்ச 10வது நிமிஷமே கடிப்பட்ட இடம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். என்னதான் ஆன்டிவனம் கொடுத்து ஆளை காப்பாத்தினாலும் கடிப்பட்ட இடம் முழுவதும் அழுகி போயிடும். கிங் கோப்ரா. கிங் கோப்ராவை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் இந்த பாம்புகள் அதிக அளவுல காணப்படுது. உலகத்திலேயே அதிக நீளமான விஷத்தன்மை கொண்ட பாம்புனா அது இந்த கிங் கோப்ரா தான். இந்த பாம்புகள் சராசரியா 10 இருந்து 15 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இந்த பாம்புகளால தன்னோட உடலை தரைப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 5 அடி தூரம் வரைக்கும் உயர்த்தி எதிரிகளை தாக்க முடியும். அண்ட் இந்த பாம்பால ஒரு கடியில 400 மில்லிகிராம் விஷத்தை மனிதர்களோட உடல்ல செலுத்த முடியுமாம். இதோட விஷமும் கொடிய நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது. இந்த விஷம் ஒரு மனிதனை 30 நிமிஷத்துக்குள்ள கொன்னிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பாம்போட ஒரு துளி விஷம் 20 வளர்ந்த மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. உலகத்தில் இருக்க நாக இனங்கள்லயே தனக்குன்னு கூட அமைச்சு முட்டையிடுற ஒரே இனம் இந்த ராஜநாகம் மட்டும்தான். மற்ற எந்த பாம்புகளும் இந்த மாதிரி செய்யாது. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பாம்பு நாக இனமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நாக இனங்கள் நஜா ஜெனிஸ் வகையை சேர்ந்தது. பட் இந்த ராஜநாகங்கள் ஓஃபிபோகஸ் வகையை சேர்ந்தது. அதாவது மற்ற பாம்புகளை வேட்டையாடி தின்னக்கூடிய இனம். பட் என்னதான் இது கோப்ரா இனமே இல்லைனாலும் இதோட தோற்றமும் கம்பீரமும் சில கோப்ரா பாம்புகளே வேட்டையாடி தின்னக்கூடிய திறனாலையும் தான் இத கோப்ரா பாம்பு இனங்களோட கிங்குன்னு அழைக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோல பார்த்த பாம்புகள் எல்லாமே உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய பாம்புகள் தான். ஆனா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஆபத்தான 10 பாம்புகள் எதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.